தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்க்கக்கூடிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடைய நேரமுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் இலக்கியத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில எழுத்தாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகளை வழங்கினார். குறிப்பாக சென்னை மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ஞானசுந்தரம், அதே போல திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் இரா காமராசு, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த திரு க சோமசுந்தரம், அதே போல ஆகியோருக்கு இந்த இலக்கிய மாமணி விருதுகளை வழங்கினார். தொடர்ச்சியாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய சென்னை பெண்ணகர வளர்ச்சி குழுமம் சார்பில் ஆவடி, அண்ணனூர், அதே போல அரசு உயர்நிலைப் பள்ளியில் கூடுதல் பள்ளி கட்டிடங்கள், கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்துல குளிர்சாதன சேமிப்பு கிடங்கள் உள்ளிட்ட பணிகளை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாகவும் திறந்து வைத்தார். தொடர்ந்து உயர்கல்வித்துறை சார்பில் கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 59 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். அதோடு இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 44 அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன் மையங்களாக, அதாவது சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் மேம்படுத்தும் வகையில டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்றைக்கு முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தானது. அதோடு 190 உதவி பேராசிரியர்கள், 12 நூலகர்கள் மற்றும் 11 உடற்கல்வி இயக்குநர் பணியிடங்களுக்கான தேர்வு செய்யப்பட்டதற்கான பணி நியமன ஆணைகளையும் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கினார். தேவப்பிரியா. தகவலுக்கு நன்றி அபினேஷ். கால்பந்து மைதானம், பார்வையாளர்கள் இருக்கை பகுதி, வீரர்களுக்கான அறை, உடற்பயிற்சி கூடம் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேசுப்பட்டு அப்பாசாமி தெருவில் 1.29 ரூபாய் கோடி செலவில்